ஸோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் கன்டினியூ பண்ணலாம். வாட் வி டிஸ்கஸ்ட் லாஸ்ட் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாண்டேஜ் ஆஃப் ஃபியர் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் லவ், அன்டிவைடட் லவ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கங்கே வாகம் முதன்வதி அந்த இதில் பார்த்தோம். ப்ரீவியஸ் ஸ்லோக்காவில் குந்தி மகாராணி என்ன கேட்டாங்கன்னா, எப்படி கங்கை கடலை நோக்கி சீராக பாயிறாங்களோ எந்த வித கண்டாமினேஷனும் இல்லாமல், அது மாதிரி என்னோடய கான்ஷியஸ்னஸ் உங்களை நோக்கி சீராக பாயணும். அதில் ஏதாவது கண்டாமினேஷன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஸ்னேக பாசம் சிந்தந்தின்னு அந்த ப்ரீவியஸ் ஸ்லோக்காவில் கேட்டாங்க. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், குந்தி மகாராணி தன்னுடைய தோஷ் இஸ் அ பியோர் டிவோட்டி, ஏதாவது இப்போ அவங்க அந்த உடலில் இருக்கிறனால கொஞ்சமாவது என் மகன் என் அப்பா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்லைட்டஸ்ட் கண்டாமினேஷன் கூட வந்துடக்கூடாது. பகவத் பக்தி அப்படிங்கிறது ஒரு ஜீவாத்மா தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ். அதில் 99.99% பியூரிட்டி, 0.01% இம்ப்யூரிட்டினா கூட நம்மளால் போக முடியாது. 100% பியூரிட்டினா தான் கோலோகக்குள்ளே எட்டி பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் வை ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம்திங் வெரி ஹை. என்னை தயவுசெய்து எனக்கு ரிலீஸ் பண்ணி எனக்கு ஸ்னேக பாசம், எனக்கு அவங்க மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்லேருந்து என்னை நீங்கள் விலக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி குந்தி கேட்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அன்டிவைடட் லவ், இப்போ அது நம்ம அன்றைக்கி பார்த்தோம். கங்கையை பல ட்ரிபியூட்ரிஸாக நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, கங்கை நதி நாலாபுரமும் செதஞ்சு போகும் பொழுது அது கடலில் போய் கலக்கிறது ஒரு சீராக கலக்க முடியாது, நாலாபுரமும் சிதையும் பொழுது. அது மாதிரி அன்டிவைடட் லவ், அதாவது வெட்டுதல், பிரிவே இல்லாத ஒரு அன்பு, அதுதான் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குமாமா. பாண்டேஜ் ஃபியர் கொடுக்குமாமா. ஸோ ஜீவகோஸ்வாமி சொன்னாரம்மா, இந்த பௌதிக உலகத்தில் ஒரு ஜீவாத்மாவுக்குள்ள வியாதி என்னன்னா, பகவான் மேலே இருக்கிற வெறுப்பு, பகீர்முகா, நான் நான் நினச்சபடி ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கனாலே தட் மீன்ஸ் யூஆர் அ கண்டிஷன்டு சோல். ஈவன் இன் பக்தி, டியர் டிவோட்டீஸ், இட் மே லுக் லைக் யூஆர் டூயிங். நான் பக்திக்கு தானே மாதாஜி கேட்டேன், நான் பக்திக்கு தானே மாதாஜி நான் யாத்ரா வரணும்னு ஆசைப்பட்டேன், நான் பக்திக்கு தானே மாதாஜி நான் ஃப்ளவர் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது உங்கள் மைண்டு சொல்லலாம், பக்திக்கு தானே பக்திக்கு தானேன்னு. ஆனால் டியர் டிவோட்டீஸ், பக்தியாக இருந்தாலும் பௌதிகமாக இருந்தாலும் நீங்கள் நினச்சபடி வாழ்க்கை போகணும்னு நினச்சா அது பேர் கண்டிஷனிங். கிளியர்? கிளியர்? Yes, Mataji. Yes, Mataji. Yes, Mataji. Is it clear to all of us? Yes, Mataji. Can someone repeat what I said? Anyone can repeat what I said? சொல்லுடா. நம்ம நினைச்சபடி அந்த ஃப்ளோலயே போகணும்னு நம்ம நினைக்க கூடாதுங்க மாதாஜி. யா, ஏன் அப்படி நினைக்க கூடாது? ஏன் அது கண்டிஷனிங்னு சொல்றோம்? அது கண்டிஷன் மாதாஜி. நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது மாதாஜி. பகவான் என்ன நினைக்கிறாரோ கண்ட்ரோலர், ரைட்? நீ நினைக்கிற மாதிரி நடக்கணும் நீ நினைச்சீனா இட் மீன்ஸ் யூ வாண்ட் டு பி தி கண்ட்ரோலர். நம்மளால எல்லாமே முடியும், நான் தான் கிரியேட் பண்ணங்கற மாதிரி நம்ம நினைக்கிறனால தான் அப்படி சொல்லுவாங்க மாதாஜி. அதனால எஸ். ஸோ கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. வித்தின் பக்தி ஸ்டில் டோன்ட் வி ஹாவ் கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் வித்தின் அஸ்? ஈவன் வித்தின் பக்தி நோ
ஈவன் இப்படி நான் சொன்னபடி அது நடக்கலைன்னா ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட், ரைட்? எஸ் மாதாஜி. யா. Yes, Mataji. நடந்தா நல்லா இருக்கும், நடக்கணும்னு நினைக்கிறாங்க மாதாஜி. ஆனா பகவானோட கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படிங்கறதையும் நினைக்கிறாங்க மாதாஜி. யா, அது சொல்கிறோம் தியரியா, ஆனால் ப்ராக்டிக்கலி நம்ம கண்ட்ரோல் நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. தியரிட்டிக்கலாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். 43 பேர் இருக்கீங்க. 43 பேருக்கும் தெளிவாக தெரியும் எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் லார்ட்ஷிப். யூ ஆல் நோ தட், ரைட்? Yes, Mataji. Yes, Mataji. Go Yes, with flow. எஸ் மாதாஜி. But theoretically, don't we all want to bring things under our control? True, Mataji. நான் சொல்கிறபடி என் ஹஸ்பண்ட் கேட்கணும், நான் சொல்கிறபடி பிள்ளைங்க கேட்கணும், நான் பக்தி தானே பண்ணுறேன், நான் கோவிலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, என்னது இது என்னை ஒழுங்காக சேன் பண்ணு, ஏன் இஷ்டப்படி நான் சேன் பண்ணணும், ஏன் இஷ்டப்படி இது நான் இருக்கணும். இஃப் திங்ஸ் ஆர் நாட் அலோயிங் we are bewildered. அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணா கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடக்குதுங்கிறத மறந்துடுறோம் இல்லையா? 100% true, Mataji. யா, அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஸ்டில் வாண்ட் டு லிவ் அஸ் கிருஷ்ண பகிர்முக்கா. கிருஷ்ண பகிர்முக்காவாக வாழ்கிறது நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்குது இல்லைங்களா? என்னுடைய டெசிஷன் இஸ் ஃபைனல், இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ்னு ஒரு ஜீவா நினச்சாலே it means it is completely in material bondage, right? ஏன்னா nothing is in your hands. விருப்பப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த விருப்பம் எக்ஸிக்யூட் ஆகிறது பகவான் விருப்பப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத உணர்றது தான் பக்தி. புட்டிவாதமாக என் விருப்பம் நடக்கணும்னு நினச்சா தட் இஸ் எ மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ். எப்படியா நான் நடத்தியே தீருவேன், நான் இப்படி தான் பண்ணி தீருவேன். தட் மீன்ஸ் கிருஷ்ணா பகிர்முக்காவாக வாழ்ந்து 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 ஒரு ஜீவாத்மாவுக்கு சர்வசாதாரணமாக இந்த உலகியலை தன்னோடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுது ஒரு ஜீவாத்மா. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆசைப்படுது. தே வாண்ட் டு பிரிங் திஸ் வேர்ல்ட் அண்ட் தே கண்ட்ரோல். டோன்ட் யூ ஃபீல் ஸோ? Including us. Yeah. Are we all listening? If you are busy, we can continue tomorrow also. Oh, Mataji. Listening, Mataji. Because are very busy. No problem. எனக்கும் நிறைய வேலை இருக்கு. I have to. Yeah. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கோ அதே வேலை எனக்கும் இருக்கு. I am also கிரகஸ்தா விமன். எனக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. I have my own duties. If you are listening, let me speak. If you are tired of listening, let us continue when you want to listen. No problem. So, the point here is Krishna Bahirmukha. In the shloka, in the Jiva Goswami Pad சொல்றாராமா, பௌதிக உலகத்தோட வியாதி என்னன்னா கிருஷ்ணரை விட்டு எனக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு ஒரு ஜீவாத்மா நினைக்கிறான் பாரு, தட் இஸ் மாயா. அதுதான் நம்மளுடைய வியாதி, அவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வியாதி. கிருஷ்ணர் இல்லாமல் என்னால் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வியாதி, ரைட்? ஸோ பகவான் விட்டு விலகி ஒரு ஜீவாத்மா என்ன பண்ணுது? நேச்சுரலி பகவானுடைய பகிரங்க சக்தியோட உறவாட ஆரம்பிக்குது அந்த ஜீவா. ஸோ அந்த பகிரங்க சக்தியோடு அந்த ஜீவா ரொம்ப உறவாடும் பொழுது அந்த பகிரங்க சக்தியை அடக்கி ஆளணும், என்ஜாய் பண்ணணும், டாமினேட் பண்ணணும் அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு நிறைய இச்சைகள், ஆசைகள் ஹிருதயத்தில் உருவாகுது. ஸோ ஏன்னா ஒரு ஆத்மாவால் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ the attachment it is having for material energy தான் பௌதீக ஆசைகள். ஸோ இது
அந்த அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணும்? நேச்சுரலி ஒன்று அட்டாச் ஆயிட்டீங்கன்னா அது நமக்கு சுகம் கொடுக்கலன்னா அது மேலே துவேஷா டெவலப் ஆகிடும். ரைட்? ஃபஸ்ட் ராகாவும் தப்பு, துவேஷாவும் தப்பு. இந்த பாயிண்ட் தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களுக்கு யார் மேலே அட்டாச் ஆக உரிமை இல்லையோ அதே மாதிரி யார் மேலேயும் வெறுப்பு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நம்ம அதை புரிஞ்சு வச்சுருக்கோமா? எவ்வளோ ஹேட்ரட், எவ்வளோ பகைமை உணர்ச்சி, எவ்வளோ வெறுப்பு எல்லார் மேலேயும், நிறைய பேர் மேலே. Do we really have rights to do that? ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? இல்ல மாதாஜி. doing it right? No, mother. But நம்ம அப்படியே ஆப்போசிட்டா உரிமை இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் மாதாஜி. யா ஸோ எவ்வளோ அழகா கிருஷ்ணா சொல் ராகா துவேஷா ரெண்டுமே உனக்கு உரிமை இல்லைங்கிறாரு. சரி, ஒரு குழந்தை, அழகான குழந்தை இருக்குது. ஐயோ எனக்கு இந்த குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைய நான் தான் வளர்த்தணும், நான் தான் இதை என்ஜாய் பண்ணணும், அதுவும் தப்பு. ஐயோ இந்த குழந்தை சரியான ரகலை பண்ணுது, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஐ ஹேட் இட், அதுவும் தப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்? எந்த பொருளை பார்த்தாலும் எதோடு நீங்கள் அசோசியேட் ஆனாலும் உங்களுக்கு அதில் உரிமையும் இல்லை, உங்களுக்கு அது மேலே வெறுப்பும் இல்லை. இப்படி தான் வாழணும். ஈக்வானிமிட்டி. பகவத்கீதையில் பல இடங்களில் அந்த வேர்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சமத்துவம், பி ஈக்குவல். ஹேவ் யூ நாட் ஹர்ட் இட் மெனி டைம்ஸ் இன் பகவத்கீதா? only now we are understanding it. So what is equanimity? ஈக்வானிமிட்டினா, நான் இந்த பொருள் எனக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, இதை யுக்த வைராகியா நான் கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்துவேன். அந்த சேவைக்கு அது பயன்படுத்தலைன்னா அந்த போட்டு பொருளை நான் விட்டுருவேன், அவ்வளோதான். இதில் விருப்புக்கும் இடமில்லை, வெறுப்புக்கும் இடமில்லை. கிளியர்? பயன்படுத்துறதுனால அவங்க மேலே ரொம்ப விருப்பம் வைக்கிறது, உங்களுக்கு பயன்படாதப்ப அவங்கள வெறுத்து ஒதுக்குறது, இது ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே உங்களை சம்மந்தப்பட்டது. ரைட்? ஸோ கிளியர்? யா. எஸ் மாதாஜி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. டு கட் ஆஃப் டை ஆஃப் ஆல் அதர் அஃபெக்ஷன்ஸ், பிரபுபாத் சொல்கிறார் பர்பட்டில், does not mean complete negation of finer elements like affection. அஃபெக்ஷனை கட் பண்ணுறது அவங்க சொல்லலை இங்கே, தட் அது பாசிபிளே இல்லை. ஸோ லிவிங் பீயிங் whoever he may be must be having feeling of affection for others. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற சிம்டமே உங்களுக்குள்ள இந்த இமோஷன்ஸ் தான், அஃபெக்ஷன் ஃபார் அதர்ஸ். இந்த டேபிள் சேரு நீங்கள் எவ்வளோதான் அது தங்கமே வைரமே தொடச்சி வச்சுருந்தீங்கன்னா அது மேட்டர் தான், அதுக்கு அஃபெக்ஷன் கிடையாது நம்ம மேலே. ஆனால் பகவான், அதாவது ஜீவாஸ்க்கு வந்து அது மேட்டர் கிடையாது. ஜீவா ஒரு ஆத்மா. ஸோ ஆத்மாவனா உணர்வு உள்ளதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும். ஸோ the symptoms of life, desire, hunger, hankering, feeling of attraction cannot be annihilated. நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் எரிச்சிட முடியாது, அனிகிலேட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு சிம்டம். யூ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் நவ்? அது ஒரு சிம்டம். ஆனால் கைடிங் இட் ப்ராப்பர்லி, அதுதான் பிரச்சனை. பௌதீக உலகத்தில் இருக்கிறது மேலே அன்பு வைக்கிறது, பௌதீக உலகத்துக்கு மேலே கோபம் வைக்கிறது, ரெண்டுமே தப்பு. தட்ஸ் வாட் தே சேயிங். இன் மெட்டீரியல் வேர்ல்ட் வி கிவ் அவே அ பீஸ் ஆஃப் ஹார்ட் இன் ஈச் அட்டாச்மெண்ட். ஸ்பௌஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, சில்ட்ரனுக்கு, ஒர்க்குக்கு, கண்ட்ரிக்கு, ரிலீஜனுக்கு நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்றோம். இது எல்லாம் நம்ம ஃபால்ஸ் ஈகோலேருந்து வரனால இது வந்து ஒரு மொசைக் ஆஃப் அட்டாச்மெண்ட்டாக மாறிடுது. இட் டர்ன்ஸ் இன்டு மொசைக் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ
நியாயா பிரின்சிபல் படி எதுவுமே துண்டாக்கப்பட்டால் அது அழிஞ்சு போயிடும் நாளடைவில். ஸோ நம்மளுடைய பௌதீக கோல் மற்றும் பௌதீக அட்டாச்மெண்ட் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை துண்டாக்குது. அதனால தான் மைண்டு வந்து அன்ஸ்டேபிளாக டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஈஸியாக. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் competing affections weaken the mind and breed sickness in the body. ஸோ நம்மளுடைய உணர்வு, அதாவது ஒரு ஜீவாத்மாவால் உணர்வு இல்லாமல் இருக்க முடியாது. ஜீவாத்மானாலே உணர்வு தான் ஜீவாத்மா. அந்த உணர்வை பலவிதமான அட்டாச்மெண்ட்ஸ்க்கு நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா there is always a misery inside because there is a competition. என் அப்பா மேலே வச்சுக்கிற பாசம் பெருசா, என் புருஷன் மேலே வச்சுக்கிற பாசம் பெருசா, என் பிள்ளைங்க மேலே வச்சுக்கிற பாசம் பெருசா, என் தம்பி மேலே வச்சுக்கிற பாசம் பெருசா. we are dividing அவர், இல்லை என் மதத்துக்கு மேலே, என்னுடைய கேஸ்ட் மேலே, இப்படி பலவிதமாக நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறோம்னா see that is why நீங்கள் பார்ப்பீங்க when children are getting married, பேரண்ட்ஸ் வந்து அந்த கேஸ்ட்டை வச்சு இன்னொரு கேஸ்ட் மாறுறது வந்து நிறைய பேர் வந்து கௌரவ கொலையெல்லாம் பண்ணிடுறாங்க பிள்ளைய. இஃப் யூ ஹர்ட் வாட் டஸ் இட் மீன்? அவங்க கேஸ்ட்டை விட அவங்க புள்ள கூட அவங்களுக்கு 2ஆம் பட்சம். யூ நோ தட் ரைட்? யூ ஹர்ட் ரைட்? ரைட்? கௌரவ கொலைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? And very long back I watched a series, கோவிட் டைமில் நினைக்கிறேன், a series. அதில் வந்து இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து she will marry some lower caste boy. அவங்க அப்பா எதிர்ப்பார், கல்யாணம் பண்ணி அவள் வந்து ஓடி வந்து தனியாக ஹஸ்பண்டோடு இருப்பாள். 3-4 years ஆகிடுது. அவள் வந்து she is pregnant, almost 7 months or 8 months pregnant. அப்போ அவங்க அப்பா பார்க்க வர்றாரு. அவள் அவ்வளோ சந்தோஷமாக அவள் ரிசீவ் பண்ணி, அந்த பையன் அவ்வளோ சேவ் பண்ணி, அந்த பொண்ணு அவ்வளோ ராணியாட்ட வச்சுருக்கான். அந்த பையன் ரிசீவ் பண்ணுறாங்க. வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு வளகாப்பு பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த பையன் ஹெசிடேட் பண்ணுறான். அந்த பொண்ணு ஆசைப்படுறதுனால அவள் அலோவ் பண்ணுறான். அவர் கூட்டிகிட்டு போய் வளகாப்பு பண்ணுற இடத்துல நாளைக்கு காலையில் வளகாப்பு, வீடே எல்லாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டு வாங்க உங்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு அவங்க அப்பா உருண்டையாக கொடுக்குறாரு. இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு சாப்பிட்டோன்னே பார்த்தா அவர் வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாரு அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த பொண்ணு கதறா, கெஞ்சரா, உள்ளே பூட்டிடுறாரு. அவங்க அம்மாவையில் கொண்டு போய் வேறு பக்கம் வச்சிடறாரு. தண்ணி கொடுங்கன்னு கெஞ்சரா. அட்லீஸ்ட் என்னை பாத்ரூம் வருது, என்னை கௌரவமாவது சாவ விடுங்க, எனக்கு இங்கேயே எப்படி போகிறதுன்னு கேட்குறா. கதர்றா. அத்தனைக்கும் இருக்கமா he is just standing outside watching his own daughter who is pregnant, wholesome, just for attachment of his caste, and she left the body. Case போகுது. Since there is no much proof, he is released. Imagine அந்த அட்டாச்மெண்ட், டிவிஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட். இப்போ மகாராஜ் சொல்கிறது, கேன் யூ இமேஜின் த வே வி ஆர் அட்டாச் டு திங்ஸ்? எனிதிங் கேன் ஹேப்பன். எனிதிங் கேன் ஹேப்பன். டு டிகிரி யூ ஆர் அட்டாச் டு சம்திங், டு த டிகிரி யூ வில் ஹர்ட் சம்திங் எல்ஸ். ஸோ அஷ்டாங்க ஹிருதயா அப்படிங்கிற இதில் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா ராகாதி ரோகா. ராகா தான் மெயின் ரோகா. ரோகானா உங்களுக்கு தெரியும், டிசீஸ். ஸோ ஒரு காரு வந்து அதனுடைய டயர் மிஸ் அலைன் ஆயிருந்தால் அதனால் ரோட்டில் போக முடியாது ஒழுங்காக, வண்டி ஒலட்டும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபால்ஸ் ஈகோனால் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜர்னியும் உலட்ட தான் செய்யும். ஏன் பையன் வரும் பொழுது நம்மளுடைய தங்கச்சி பையனாக இருந்தால் கூட we will become selfish. Don't you agree with this? ஃபஸ்ட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என் குடும்பம்,
பட் என் குடும்பத்துக்குள்ள கம்பேர் பண்ணும்போது என் பையன். டோன்ட் வி ஃபீல் ஸோ? Yes, Mataji. தட் அட்டாச்மெண்ட். Yes, Mataji. ஸோ அது நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை செல்ஃபிஷ் ஆக்கி நம்மளுடைய ஓன் சிஸ்டருக்கே we are not giving something. What to speak about outsiders, right? So the egocentric world split by countless attachments, devoid of integrity. அங்க ஒரு இன்டெகிரிட்டியே கிடையாது. Dooms the person to destruction. So dear devotees, இங்க வாழ்ற கொஞ்ச நாள் வாழ்க்கையில் உங்களுக்கு மாட மாளிகை வேணும், பெரிய ஆள் ஆகணும், பெரிய சொத்து வரணும்னு நினைக்கிற நீங்கள் அந்த காசுக்காக கூட இருக்கவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு we are ready to give up, right? That is how the world is functioning now, right? Don't you feel so? Yes, Mataji. Mataji. So each attachment gains power over us. எந்த அளவு நீங்கள் அட்டாச் ஆகிருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துமாமா. ஸ்ட்ராங்கர் த அட்டாச்மெண்ட், ஸ்ட்ராங்கர் இஸ் இட்ஸ் பவர். Imperceptibly we become enslaved by attachment. ஸோ எந்த அளவு உங்கள் பையன் மேலேயோ, உங்கள் வீடு மேலேயோ, உங்கள் கார் மேலேயோ, உங்கள் ப்ரொஃபஷன் மேலேயோ, உங்கள் பணத்து மேலேயோ, இல்லை உங்கள் பிள்ளைங்க சொந்த பந்தம் மேலே ஏதோ ஒன்றில் மேலே நீங்கள் அட்டாச்மெண்ட் வச்சுட்டிங்கன்னா எந்த அளவு அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் யுவர் ஸ்லேவ்ஸ். அவங்க கால் உழுக நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஃபார் தட் அட்டாச்மெண்ட். The worst problem comes when our attachments clash and turn our hearts into battlefields. நம்மளுடைய அட்டாச்மெண்ட்ஸ், நமக்கு பல்வேறு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்ஸ்குள்ளே ஒரு கிளாஷ் வரும் பொழுது நம்மளுடைய ஹிருதயமே போர்க்களமாக மாறிடுது இல்லையா? Very true, Mataji. வீட்டு மேலே அட்டாச்மெண்ட்டால புருஷன்ட்ட சண்டை, புருஷன் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டில் அம்மா வீட்டில் சண்டை, பையன் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டில் பொண்ணுக்கிட்ட சண்டை, பொண்ணுக்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்டில் பையன்கிட்ட சண்டை. ஆர் வி நாட் சஃபரிங் லைக் திஸ்? Yes, Mataji. நம்ம ஹிருதயமே போர்க்களமாக இருக்கிற காரணம் என்ன? நம்ம அட்டாச்மெண்ட்ஸ். Each attachment wants to claim occupancy at center of our being. See, ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் நான் தான் உன்னோட டிக் பக்கெட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு சண்டை போடுது. Your attachment for your son dominates. Your attachment for your parent dominates. Your attachment for your profession dominates. Right? In struggling over that place, our attachments create inner conflict and an inevitable sense of guilt. ஸோ நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் அதில் இருக்கும் பொழுது இன்னொரு அட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் டைம் கொடுக்க முடியலனா யூ ஃபீல் கில்ட். இப்போ உங்கள் பையன் மேலேயோ உங்கள் ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் அப்பா வீட்டில் சண்டை போட்டு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா அந்த சொத்துனால ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆல் மாதாஜிஸ் ஆர் ஹியர். Don't that guilt kill you of fighting with your parents? Very true, Mataji. I have seen many people. நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிக்கேன், காலனிலேயே ஒரு ஆன்டி, she is very well settled, her husband is PWD engineer, very well settled, both the daughters settled. ஆனால் அவங்க அப்பா வீட்டில் இருந்து அவங்க அண்ணன்கிட்ட சண்டை போட்டு ஒரு இடம் வாங்கினதில் அவங்க அண்ணன்லாம் பேச்சுவார்த்தை நிறுத்திட்டனால she was in that guilt. She was in depression and one day she drank Harpic. எங்கள் காலனியில் பக்கத்து வீடு தான். Harpic குடிச்சிட்டு she committed suicide because of that guilt. ஸோ ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி இன்னொரு அட்டாச்மெண்ட் உங்களை கில்ட் ஆக்க வைக்குது. டோன்ட் யூ ஃபீல் ஸோ? இப்போ அந்த இடத்த அவங்க சண்டை போட்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? No use, Mataji. Temporarily, we might succeed in reconciling opposing material attachments and appeasing everyone around us. But open conflict is an inevitable as the war at Kurukshetra.
இனிஷியலாக ஒருத்தர் மேலே அட்டாச்மெண்ட் இன்னொரு மேலே அட்டாச்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ரீகன்சைல் பண்ண பார்க்கலாம். ஆனால் உறுதியாக ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் உங்களை சண்டை போட வச்சிரும். ரைட்? The desire to please everyone brings about precisely the opposite effect. Our so-called love generates more and more hostility within us and towards us. The inner and outer conflicts can tear us apart. பாருங்க, எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் வீட்டை ப்ளீஸ் பண்ணிங்கன்னா அம்மா வீட்டோட சண்டை வரும், அம்மா வீட்டை ப்ளீஸ் பண்ணிங்கன்னா தம்பி தங்கச்சிகளோட சண்டை வரும். ஸோ நீங்கள் ஒருத்தரை இந்த அட்டாச்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்ஸை ஒன்று ரெண்டை ப்ளீஸ் பண்ணும்போது இன்னும் ரெண்டத்தையும் நீங்கள் வந்து பகைக்க தான் செய்கிறீங்க. ரைட்? ஸோ நமக்கும் அடுத்தவங்க மேலே வெறுப்பு வருது, அவங்களுக்கும் நம்ம மேலே வெறுப்பு வருது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை? எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும் தான். புரியுதா எல்லாருக்கும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு? புரியுது மாதாஜி. புரியுது மாதாஜி. இப்போ நம்ம எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண பார்க்குறோம், ஆனால் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்? வெறுப்பதான் சம்பாதிக்கிறோம். Yes. Is it not all your practical experience? Yes, மாதாஜி. ஸோ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் சண்டை, வெளியிலையும் சண்டை. எப்படிங்க நம்ம வாழ்கிறது? யோசிச்சு பாருங்க. வெளியிலையும் சண்டை நமக்கு, நம்ம உள்ளுக்குள்ளேயும் சண்டை நடந்துட்டுருக்கு. எப்படி வாழ்கிறது? Sadly, human beings become so accustomed to state of duality and guilt that they consider it is a norm, not understanding how to exist without it. ஸோ இப்படியே பழகி 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 நம்ம வந்து அதை நார்மல்னு நினச்சி பழகிட்டோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது, இதில் என்ன இருக்குது? அப்பா வீட்டோட இதாக இருந்தால் புருஷனுக்குள்ள சண்டை வரதான் செய்யும், இதெல்லாம் நார்மல் தானே. அதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு யோசிக்காமல் அதை நார்மல் நம்ம சொல்லி பழகிட்டோம் இல்லையா? நார்மல் நினச்சி பழகிட்டோம் இல்லையா? அதை Bhagavad Gita begins amid Arjuna's turmoil as he faces a difficult choice. He sees those dear to his heart on both the sides of battlefield. அர்ஜுனாக்கு இதே நிலைமை தான் வந்தது. தன்னுடைய சொந்தத்தை பார்க்கறதா, தன்னுடைய பெரியப்பா வீட்டு சப்போர்ட்டர்ஸை பார்க்கறதா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது? He sees அவருக்கு சொந்தம். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் உங்கள் சித்தப்பா வீடு பங்காளி வீட்டுக்கு ஒரு சண்டை வருது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸே தான். அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது, அவங்கள எதிரியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஹிருதயம் வலிக்கும், கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? Because they are also your relatives only, right? Yes, Mataji. Yeah. So fighting on one side means killing others. Either way, his false ego, which is some of his material attachments, will have to die. எதுக்கு பயம்? அம்மா வீட்டை பகைச்சோம்னா அந்த ஃபால்ஸ் ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்குது. புருஷன் வீட்டை பகைக்கிறதுக்கும் ஃபால்ஸ் ஈகோ இடங்க மாட்டேங்குது. ஏன்னா கல் என்ன முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் கிளியறது சேலை மாதிரி கிளியறது ஆத்மா தானே. ஏன்னா ஆத்மாவுக்கு ரெண்டு மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது. யாரோ ஒருத்தர் தோத்தா ஆத்மாவுக்கு நிம்மதியாக இருக்குமா? சொல்லுவாங்க இல்லையா, சொந்தக்காரங்கள்ட்ட சண்டை போடுறது மல்லாக்கப்படுத்து எச்சை துப்புற மாதிரி நம்ம மேலேயே தான் வந்து உழுகும் இல்லையா? யா. ஸோ நீங்கள் ஒரு சைடு நீங்கள் வின் பண்ணாலும் இன்னொரு சைடு நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க இல்லையா? யூ ஆர் ஒன்லி லூசிங். உங்கள் அம்மா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, யூ ஆர்ன்ட் யூ லூசிங் யர் இன்லாஸ் ஹவுஸ். உங்கள் இன்லா வீட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆர்ன்ட் யூ லூசிங் யர் மதர்ஸ் ஹவுஸ். யா. இன் ஈதர் வே உங்கள் ஃபால்ஸ் ஈகோ தான் அடி வாங்குது இல்லைங்களா? தஸ் Arjuna is overwhelmed with guilt and fear of death, which he mistakes to be compassion. உண்மையிலேயே அர்ஜுனாக்கு அங்கே வந்தது கம்பேஷன் கிடையாது. ஐ மீன் அப்படி ஒரு பிளே நடந்தது. அவர் பார்த்தா ஐயோ நான் இவங்களை கொல்ல மாட்டேன், அவங்கள கொல்ல மாட்டேன், அவங்களை கொண்டு எப்படி வாழ்றதுன்னா, அர்ஜுனா உண்மையிலே தான் அட்டாச்மெண்ட்டுக்கு தான் பயந்து நடுங்கினாரு, கம்பேஷனுக்கு இல்லை.
உங்களுக்கு இப்போ வந்துருக்கிற கம்பேஷனும் இந்த நிலைமை தான். அதை பார்த்து நீங்கள் டிவோட்டி கம்பேஷன் நினச்சிட வேண்டாம். ரைட்? ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இந்த பிகினிங். ஏன்னா நம்மளுக்கு ஒரு அடி வாங்குறதும் நம்ம சித்தப்பா பெரியப்பா வீடு அடி வாங்குறது, இட் இஸ் ஆல் ஃபால்ஸ் ஈகோ படி பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆல் சேம். ஸோ திஸ் கம்பேஷன், அர்ஜுனாவுக்கு இருந்த கம்பேஷன் இஸ் மெட்டீரியல். அதனால தான் பயந்து நடுங்கினார் அவர். ஸோ யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ மீன் நவ்? புரிஞ்சுதா அது? எஸ் மேம், புரியுது மாதாஜி. புரியுது மாதாஜி. யா, அர்ஜுனாவுக்கு போர்க்களத்தில் தன்னுடைய எதிரிகளை பார்த்து கம்பேஷனேட் ஆயிருந்தாரு அப்படின்னு நம்ம படித்தோம். யூ ஆல் ரிமெம்பர்? ஆனால் அது வந்து அவருடைய ஹிருதயத்துக்குள்ள பல அட்டாச்மெண்ட்ல ஒரு அட்டாச்மெண்ட் பெரியப்பா வீட்டோட. அப்போ தான் வின் பண்ணாலும் தம் பெரியப்பா வீடு தோத்து போனா அவருடைய ஒரு அட்டாச்மெண்ட் தான் தோத்து போகுது. ஸோ ஹீ இஸ் த லூசர். இட் இஸ் நாட் சம் XYZ இஸ் லூசர். இல்லையா? எஸ் மாதாஜி. ஸோ அதில் தான் அவர் நடுங்கினார். We are all facing similar situation in our own family. Don't you all feel such situation in your own family? You all tell me. Don't we all feel such situation in our own family? Yes, Mataji. Very true. Yes, Mataji. So all of us go through similar crisis in our lives when the false ego disintegrates again and again. The soul, earning for steadiness, has identified with the aging and dying body and those it is attached to, and thus lives in constant fear. Sada vignadiyam asat grahad. The mind of those who cling to their material body and attachments are always in a state of anxiety. The anxiety that torments the soul is a symptom of false ego. I am in danger. Do something urgently. Fear is the original emotion underlying mental existence that causes us endless suffering. It manifests as other transient emotions such as envy, passion, affection, enthusiasm, pride, urge to rule, desire to defend one's righteousness, anxiety, tension, guilt, lust, anger, grief, hope, and despair. Oh my God. வெரி 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 டீப். நம்ம எல்லோரும் இந்த மாதிரி கிரைசிஸ், எனக்கு வேணும்னு சொத்தை அடித்து வாங்கணும் அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு சுகமாக இருந்தாலும் அந்த லூஸ் பண்ணுற பர்சன் உங்கள் அட்டாச்மெண்ட் ஜோனில் இருக்கிறனால யூ வில் ஃபீல் ஸோ கில்ட்டி அபவுட் தெம், ஆல் ஆஃப் அஸ். ஸோ சோல் இப்படி தான் நம்மளுடைய ஃபால்ஸ் ஈகோ நம்ம அட்டாச்மெண்ட்டை துண்டு துண்டாக்கி நம்மளை முடிச்சு கட்டுது. ஒன்றா ஃபால்ஸ் ஈகோ என்ன பண்ணணும், நீ இதை வின் பண்ணனா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். அது கொடுக்குதா? கொடுக்காது. ரைட்? ஏன்? ஏன்னா இன்னொருத்தர் மேலே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதே. ஸோ யூ ஆர் உங்க கையை வச்சு நீங்களே உங்க கண்ணை குத்திக்கிறீங்க. Isn't it not? So the soul, yearning for steadiness, has identified with the aging and dying body. ஏன்னா ஒரு சோலுக்கு வந்து இந்த உடம்பு மேலே தான் அசாத்திய அட்டாச்மெண்ட், பயங்கர அட்டாச்சாக இருக்குது. இப்போ சோல் இந்த உடம்பு தான்ப்போ எனக்கு சுகம் கொடுக்க போகுது, இந்த உடம்பு விட்டுட்டேன்னா நான் போச்சு அப்படின்னு சோலுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்குது. அதனால் எப்பவுமே பயத்தில் இருக்குது. ஏதோ ஆகிடுமா, கேன்சர் வந்துடுமா, ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, விட்டு போயிடுவேனா, ஏதோ ஆகிடுமா, அப்புறம் போய் இப்படி ஒரு உடம்பு கிடைக்குமா, இப்படி நல்ல பணக்கார வீட்டில் பிறப்பனா, எனக்கு இந்த சுகமெல்லாம் கிடைக்குமா, பயம் பயம் பயம். இல்லையா? இருக்கா இல்லையா நம்ம எல்லாருக்கும் அது? ஸோ அந்த ஃபால்ஸ் ஈகோ சோலுக்கு
ஐயோ ஐயோ ஏதோ பண்ணு பண்ணு பண்ணு, நீ பண்ணு, போச்சு, நீ விட்டுட்டீன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சர்ல வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபால்ஸிகோ நேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐயோ என்னை விட்டுட்டு போயிடாத, போயிட்டீன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லிகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஃபியருங்கிற இமோஷன் தான் ஒரிஜினல் இமோஷன் இருக்கா மெட்டீரியல் வேர்ல்டில் நம்மளுக்கு. டியர் டிவோட்டீஸ், இஸ் வெரி டீப் லெசன், ப்ளீஸ் ஹியர் இட் கேர்ஃபுல்லி. இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் இமோஷன் என்ன? வாட் இஸ் இமோஷன் we are having here? அந்த ஃபியர் தான் பலவித இமோஷனாக பிரியுது. என்னென்ன இமோஷன்ஸ்? என்வி, பேஷன். என்விஎஸ் எதனால் வருது? ஐயோ நான் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிருமா, இந்த உடலை விட்டு போயிடுவேன், இந்த உடல் இருக்குமா நான் என்ஜாய் பண்ணுமே, இவங்க வேறு என்னை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பேஷன், என்ஜாய் பண்ணிடணும். அஃபெக்ஷன், enthusiasm, pride, urge to rule, desire different one's righteousness, anxiety, tension, guilt, lust, anger, grief, hope, despair. இந்த எல்லா எமோஷன்ஸ் பேசிக் எங்கிருந்து வருது? ஃபியர்லேருந்து ஆரம்பிக்குது. கிளியர்? Yes, madam. Since these emotions are generated from fear of death, they bring suffering. இந்த இமோஷன்ஸ் எல்லாமே ஃபியர் ஆஃப் டெத்துலேருந்து அவன் நமக்கு வருதாமா. ஸோ யூனோ பயம் த்விதியா அபிநிவேஷாத் சியாத் ஈஷாத் அபேதஸ்ய விபரியோ அஸ்மிருதிஹி. Fear arises when the living entity misidentify himself as material body because of absorption in external illusory energy of Lord. Thus, by turning away from Supreme Lord, the living being forgets his constitutional position as servant of Lord. So, நமக்கு fear எங்கிருந்து வருது? Fear is arising from attachment to this body. இந்த உடலை விட்டு போயிட்டா என்ன ஆகுங்கிற பயத்தில். அப்போ இந்த பாடி என்ன? பகவானுடைய பகிரங்க எனர்ஜி. நீ பகவானுடைய பகிரங்க எனர்ஜி விட்டினா உனக்கு இன்னொரு உடல் கிடைக்குங்கிறது இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். இல்லைன்னா பகவான் அந்தரங்க எனர்ஜி இருக்குது, அவங்களோட நீ அசோசியேட் பண்ணவும் செய்யலாம். இருந்தாலும் இந்த ஒரு உடம்பை வச்சு எவ்வளோ பதட்டம் நம்மளுக்கு. கேன்சர் வந்துருமா, ஐயோ கை கால் வலி வந்துருமா, நடக்க முடியாமல் போயிடுமா, குண்டா இருக்கிறனே அசிங்கமாக போயிடுவேனா, ஒல்லியாக இருக்கிறனே நான் அழகாக இருக்கிறேன்னா அசிங்கமாக இருக்கிறேன்னா, எவ்வளோ பதட்டம் அந்த உடம்பு மேலே நமக்கு. பிகாஸ் ஸோ அப்சர்வ்டு. ஆத்மாவுக்கு அழிவில்லை, டெத் இல்லை, ஆத்மா ஜஸ்ட் ஜாலியாக ட்ராவல் பண்ணுதுன்னு பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஆர் வி நாட் அஃப்ரைட் ஆஃப் டெத்? யூ ஆல் டெல் மீ. இந்த பௌதிக எனர்ஜிலேயே மூழ்கி 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 ஆத்மாவால் தன்னுடைய அந்தரங்க எனர்ஜியான ஜீவேர ஸ்வரூபையே கிருஷ்ணர் நித்திய தாசா அதை நம்மளால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன்னா கவனம் பூரா பகிரங்க எனர்ஜி மேல இருக்கு. ரைட்? யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? So we'll continue this discussion tomorrow because I have my another session. It's very இது பெரிய டிஸ்கஷன், ஒரு 5-6 பேஜ் இருக்கு, அதோட முடியுது நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். ஓம் தத் சத். Any doubts, comments, reflections you can share. Yeah. I think anyone wants to ask her, you can add. Yeah. Pranams Mataji. Pranams. 100% currently what I'm going through, maybe many of us are going through. அதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த போராட்டம் அது அவ்வளோ சஃபர் ஆகிறோம் மாதாஜி. இந்த டிவைடட் அந்த இதுல நிறைய பேர் கான்சியஸ்னஸ் வந்து அவ்வளோ சஃபர் ஆகும். என்னன்னா பக்தியில வந்துட்டு அதை சும்மாவே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணோம், நம்மளோட எமோஷன்ஸ் கரெக்ட் அப்படின்ட்டு. பக்தியில இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நீங்க சொன்னீங்க, நான் இதுதானே பண்றேன், பக்தி தானே பண்றேன்,
அதுக்கு இவங்க ஃபேவரபிளா இல்ல, அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணு. என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த ஒரு வாரமா மண்டையை பிச்சுக்கிட்டு, அதனால வந்து அந்த ஆங்ஸைட்டினால மெமரி லாஸ் இருக்குது, ஒர்க்ல ஒரு கோஆர்டினேஷன் லூஸ் பண்றேன், அவ்வளோ வந்து தவிக்கிறேங்க. மாதிரி ஐம் ட்ரைங் டு சேஞ்ச் சுச்சுவேஷன். நீங்க சொல்றதா அந்த டைம்ல வந்து இட் இஸ் கிருஷ்ணா கிவன், அது தெரியாம எப்படி இது நடக்கும் அப்படின்ற அந்த அறிவு வந்து அதை யோசிக்கவே மாட்டேங்குது. மற்றது Yeah. என்னமோ நான் தான் அந்த சுச்சுவேஷனை தருவிச்சுக்கிட்ட மாதிரி. முதல்ல இது பண்ணி இதை அவாய்ட் பண்ணிருக்கலாமோ, நம்ம பிளான் பண்ணிருக்கலாமோ, வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாமோ, இப்படியே வந்து தோணுதுங்க மாதாஜி. அது Yeah. புடிச்சு அந்த ஃபால்ஸ் ஈகோனிக்ஸ் இறுக்கி புடிச்சு தொங்கிக்கிறோம். அது காரணம் அந்த கிருஷ்ணா பகீர் முகா. அது வந்து Yeah. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவர் மேல ஹேட்ரட் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதோடைய Actually, hatred develops because of our attachment. See, when you're attached to your mother's family, if Yeah. your mother's family is hating your in-laws family, you will hate your in-laws family. Yes, Mataji. If you're attached to your in-laws family, if they hate your mother's family, then you will start hating. நமக்கு எங்க அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கோ இன்னொருத்தர் மேல துவேஷம் வரதான் செய்யும். Yes, Mataji. And அது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து நிம்மதியை கொடுக்கறது இல்ல. அது வந்து அந்த டைம்ல அப்படி Yeah, இருந்துட்டு திருப்பி because you're அதுக்கப்புறம் attached to both. Because Yes, அதுவும் உங்க yes. ரத்தம். நான் சொல்றேன் இல்லையா எங்க ஆமா. சித்தப்பா எக்ஸாம்பிள். ம். The biggest example. மல்லாக்கப்படுத்து எச்சி துப்பிக்கிட்டோம் நாங்கெல்லாம் இவ்வளோ நாள். ம். They are our own blood. அவங்கள பகைச்சு என்ன வந்துடும்? We were not happy, right? Yes, Mataji. அது வலிதான் கொடுக்குது. அது Yeah. வந்து வலிதான் கொடுக்குது இப்போ Mataji. யோசிச்சு பார்த்தா 28 years we miss some wonderful relationship. திருப்பி கிடைக்குமா? திருப்பி ஒண்ணா பிறக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல Mataji. எதுக்காக லூஸ் பண்றோம்? some mere false ego, right? Yes, Mataji. எவ்வளவு நீங்க சொன்ன எவ்வளவு ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் லைஃப், இந்த ஒரு லைஃப்ன்றது ஒரு பாயிண்ட்னு சொல்லுவீங்க. பெரிய ஜர்னில ஜஸ்ட் ஒரு புள்ளி. ஆனா அதுல இவ்வளவு விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களை விட்டுறோம் Mataji. இந்த Yeah. சோல்ன்றதெல்லாம் மண்டையில ஏற மாட்டேங்குது Mataji. அப்பெல்லாம் ஃபுல்லா பாடிலி கன்செப்ஷன்ல போயிடும் Mataji. Yeah. ரொம்ப ஐ ஓப்பனிங் அண்ட் தாட் ப்ரோவோக்கிங் செஷன். நீங்க சொல்ல இதுல இன்னும் மகாராஜ் டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறாருன்றது கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் Mataji. Yeah. தேங்க்யூ Mataji. ஹரே கிருஷ்ணா Hare Krishna. Mataji. Yes, Devamina Mataji. हरे कृष्णा माताजी, दंडवत प्रणाम माताजी. Pranams Mataji. வெரி வெரி பியூட்டிஃபுல். கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குதுங்க Mataji, சொல்லுங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல் செஷன் மாதாஜி, எக்ஸ்பிளைனிங் அவர் லைஃப் மாதாஜி. ஹவு டிச்சிட் லைஃப், ஹவு ஃபால்ஸ் லைஃப் நம்ம வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சுங்க மாதாஜி. அதாவது இந்த இன்சிடென்ட் கல்யாணி மாதாஜி சொன்ன மாதிரி மாதாஜி, டே டு டே லைஃப்ல இதெல்லாம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாதாஜி. பட் I am thinking I am leading a perfect life. அதாவது குழந்தைகளை பத்தி அப்பாட்ட சொல்ல முடியறது இல்ல, அப்பாவை பத்தி குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியறது இல்ல. ஒரு இன்கம்பேட்டபிள் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மாதாஜி. அது எதனால அப்படின்ட்டு இப்பதான் புரியுதுங்க மாதாஜி. Divided attachment. எந்த சைடுமே என்னமே பேசவே முடிய மாட்டேங்குதுங்க மாதாஜி. எல்லாமே அவங்கவுங்க ஆங்கிள் கரெக்ட் தோணுது, பட் இட் இஸ் அ ஃபால்ஸ் லைஃப்னு தோணுது. அதனால இந்த செஷன்ஸ் எல்லாம் டீப்பா புரிஞ்சுக்கணும்னு தோணுது. அப்புறம் fear is the cause of all problem, all emotions போது லிட்டரலி ஷாக்கிங் மாதாஜி. அந்த fear it is due to false, அந்த ஃபால்ஸ் அட்டாச்மெண்ட்னாலே என்னங்க மாதாஜி ஒரு இமேஜினேஷன் தானே மாதாஜி, illusion. அந்த illusionக்காக நம்ம லைஃபவே சாக்ரிஃபைஸ் That is பண்ணிட்டு what we are telling அப்படின்ட்டு from the இருந்துச்சுங்க beginning. மாதாஜி. Don't waste your life for imaginations. சிங்கிள் திங்ல இருக்கிற அட்டாச்மெண்ட் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிருது. அந்த டாட்டரோட ஃபாதர் டாட்டர் ரிலேஷன் சொன்னீங்களே மாதாஜி, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம கூட அந்த மாதிரி மாறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது மாதாஜி. கண்டிப்பா பக்தி எடுத்துக்கணும், உண்மையான லைஃப் வாழணும் அப்படின்ட்டு இருக்காங்க மாதாஜி. இன்னும் பெட்டரா லைஃப புரிஞ்சுட்டு டிவோட்டிஸ் மூலியமா இன்னும் நம்ம வந்து லைஃப வந்து மீனிங்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க மாதாஜி. Yeah. ஒண்ணுமே இல்ல, ஃபால்ஸ் ஈகோ உடைய ஒரு சின்ன தூண்டுதல்னால லைஃபே கொலாப்ஸ் ஆயிருதுங்க மாதாஜி, டேவே கொலாப்ஸ் ஆயிருது. இப்பதான் புரிய வருதுங்க மாதாஜி. Yeah. Thanks a lot மாதாஜி for your association and guidance always. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் மாதாஜி. Pranams Mataji. Yes, Lakshmi Pasupati Mataji. Hare Krishna Mataji, Dandrat Pranam, all glories to Srila Pranams Prabhupada. Mataji.
வண்டர்ஃபுல் செஷன் மாதாஜி. முந்தானேத்து இருந்த செஷனும் சரி, இன்னைக்கு இது பண்ணதும் வண்டர்ஃபுல்லா இருந்தது. அதுல முக்கியமான பாயிண்ட் வந்து அட்டாச்மெண்ட் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்லேவரி. நம்மளே அதுக்குள்ளார போயிருவோம். ஒருத்தங்க கால்ல விழுகிற லெவலுக்கு கூட நம்ம போவோன்றது வந்து 100, 200, 500% ட்ரூ. எந்த அளவுக்கு நம்மளே போய் வலையில நம்மளே சிக்கிட்டு, ஐயோ என்னால வெளியில வர முடியலன்னு நம்மளே புலம்புறோம் அப்படின்ற அந்த இது இருந்தது மாதாஜி. பட் வித் ஆல் யுவர் செஷன்ஸ், ஈவன் இது, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிஷன் பத்தி சொன்னீங்க. என் வாழ்க்கை நான் பிளான் பண்ற மாதிரி தான் போகணும், இல்லாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற விஷயங்கள், இன்க்ளூடிங் பக்தி செயல்கள் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. உங்ககிட்ட வரும்போது தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அந்த மாதிரி நினைக்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் அகங்காரம், அதனால அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஏன் நான் யாத்ரா போகணும்னு நினைச்சேன், ஆனா என்னால போக முடியல, ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தேன் ஆக்சுவலா. சோ உங்களோட செஷன் கேட்க கேட்க அது எந்த அளவுக்கு இமீடியட்டா ஃபீல் பண்ணாம இருக்கோன்றது இல்ல, ஆனா அட்லீஸ்ட் அது பண்ணும்போது உங்க 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 வாய்ஸ் வந்து சொல்லும் எங்களுக்கு. அட்லீஸ்ட் எனக்கு வந்து சொல்லும், அகங்காரத்தோட நீ இருக்காத, சோ பொறுத்து டாலரேட் பண்ணிட்டு போ அப்படின்ற அந்த விஷயங்கள். சோ வண்டர்ஃபுல் செஷன்ஸ் மாதாஜி. இது வந்து எங்கேயும் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் மர்சி அண்ட் யுவர் எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன் வித் டே டு டே லைஃப். அதுதான் மெயின் மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் glories to Srila Prabhupada. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆல் glories to Srila Prabhupada. யா, ஸோ டியர் டிவோட்டீஸ், நான் நேற்று தான் யூத் கிளாஸில் சொன்னேன். அதாவது ஜெயபிரதா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள், எங்களுக்கு அப்போ எதோ சொல்லியிருந்தா நான் மாறி எனக்கு நல்லா இருந்திருக்குன்னு. நான் அதே விஷயத்தை தான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆனால் டிஃப்ரெண்ட் கோணத்தில் நான் சொன்னேன். அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இப்போ என்னுடைய ஓன் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். யூ ஆல் நோ தட் ஐ so told that example. 27 years we have been not talking to my own kith and kin for some elders oda ego nala. So ipo we are united, but அந்த 27 வருஷம் போனது தான். It is 3 decades. ஸோ இப்போது என் கல்யாணத்துக்கு அவங்க வராமட்டாங்க, இன்றைக்கி என் பையனுக்கு கல்யாணம் வரப்போகுது. 27 இயர்ஸ். ஸோ இப்போ நம்ம மனுஷங்க மறுபடியும் பேசிக்கலாம், ஆனால் தட் 30 years ஆஃப் டைம் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். ஸோ அப்போது எனக்கு என்னோட 23 வயசில் யாராவது இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இன்றைக்கி நான் குந்தி மகாராணி ப்ரேயர்ஸ் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, I would have not missed all those beautiful moments with my relatives. See, India is such a country. India ஏன் பாரத பூமி புண்ணிய பூமினா, நம்மளுடைய டிசைன், அவர் கல்ச்சர் இஸ் ரூட்டட் இன் ரிலேஷன்ஷிப், லவ், கேர், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ். ஒரு ஜீவா இந்த குவாலிட்டி டெவலப் ஆக 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 தான் அவன் வந்து டிவோட்டி ஆக முடியும். சும்மா ஓவர் நைட்டில் அம்பானி ஆக முடியாது. ஸோ நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க்கே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, டாலரேட், அட்ஜஸ்ட், லவ் அண்ட் ஹெல்ப், இப்படி தான் நம்மளுடைய சொந்தம், பந்தம், உறவுகள் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி we are losing everything. சொத்து சொத்து சொத்து, எனக்கா உனக்கா, அந்த பேப்பருக்கும் அந்த நிலத்துக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உறவுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. நான் எப்பவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், இன்றைக்கி நீங்கள் பெரிய மாட மாளிகையிலேருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணும் பொழுது ஒரு ஏழை வீட்டு குழந்தை சாப்பாடுக்கு வழி இல்லாமல் செத்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கும் பொழுது நம்ம அவ்வளோ அரகண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ my greatest realization of the recent episode is, எதை வேணால் இழக்கலாம், டைம் இழந்தீங்கன்னா திருப்பி கிடைக்காது. ஸோ I told the children, நீங்கள் யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் சந்திக்கிறீங்களோ அவங்கள இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக பார்த்தா நீங்கள் எப்படி நடப்பீங்க அப்படி நடந்துக்குங்கன்னு நான் சொன்னேன். பிஹேவ் டு them in the way that you are going to see them last. ரைட்? உண்மையிலே நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியுமா? ஸோ ஒருத்தர் இன்றைக்கி தான் இருப்பார். இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷம் பகையை விட்டுட்டு நான் ஏன் போனேன்? பிகாஸ் ஐ கேம் டு நோ தட் மை
சித்தப்பா இஸ் டையிங், இஸ் இன் டெத் பெட். நான் திருப்பி அவரை பார்க்கணும்னு நினச்சா கூட என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் ஓடணும். உயிரோடு இருக்கும்போது அவரை பார்த்துடலாம். நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்து 5வது நிமிஷம் இஸ் லெஃப்ட் இஸ் பாடி. அப்போ எனக்கு சப்போஸ் நான் பார்க்காம இருந்திருந்தேன், அந்த அன்னைக்கு நான் போகாமல் இருந்தேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு கில்ட் இருந்திருக்கும். போயிருந்துருக்கலாமே, திருப்பி அவர் நம்ம எப்படி பார்க்குறது? ஸோ அந்த ஒரு நொடியும் நீங்கள் யாரையாவது நீங்கள் வெறுக்கிறீங்கன்னா அந்த ஒரு நொடியும் யூ ஆர் மிஸ்ஸிங் அ சான்ஸ் of being a soul. And after he left, எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் எங்கள் இடத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், அம்மா இந்த பிள்ளைங்களை நான் அப்படி வச்சுருந்தேன், என்னை விட்டுட்டாங்க. சம்திங் he used to tell exactly what my parents say from this side. But somehow the other, இந்த மாதிரி எனக்கு 22 வயசில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வேல்யூ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, I would have lived up, not only with my chittappa, with my own mother-in-law, how arrogant I was, own my family members, this side, that side, எல்லா சைடுமே தான் எவ்வளோ செல்ஃபிஷ் சென்டர்ட், செல்ஃப் சென்டர்ட், அரகன்ஸ், டாமினேஷன். ஸோ இதெல்லாம் இப்போ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஐயோ நான் மிஸ் எவ்ரி டே ஐ யூஸ் டு ரிமெம்பர் மை இன்லா அட்லீஸ்ட். ஐயோ அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களோ, நான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது ஓ அதனால தான் ஷி பிஹேவ் தட் வே. பட் அட் த டைம் ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். ஐ வாஸ் ஸோ அரகண்ட். ஸோ இப்போ பார்த்தா கிருஷ்ணா கான்ஷியஸ் வேல உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாருமே நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. ஐ குடன்ட் சி எனி யாரை நான் வில்லன் நினைக்கிறேனோ அவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு இப்போ ஹீரோவாக தெரியுறாங்க. தே ஹாவ் தேர் ஓன் ப்ராப்ளம், தே ஹாவ் தேர் ஓன் வேல்யூஸ். எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி when we see in a Krishna conscious lens, ஈகோ லென்ஸ் போட்டு பார்த்தா எல்லாருமே தப்பானவங்களாக தான் தெரிவாங்க. நோ டவுட் அபவுட் இட். ரிமூவ் தட் லென்ஸ், புட் கிருஷ்ணா கான்ஷியஸ் லென்ஸ். ஆல் தட் யூ டூ இஸ் தட் ரிமூவ் த லென்ஸ் அண்ட் வியூ த்ரூ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், ரைட்? ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உலகம் அழகாக தெரியுது. எதுவுமே முக்கியம் இல்லைங்க. when I cried that எனக்கு அவங்க வந்து ஒரு ஒரு இது சீர் வச்சு கொடுக்கும் பொழுது, ஒரு சாரீ மணிலாம் வச்சு கொடுக்கும் பொழுது அந்த வாங்குற கை கூசுச்சு. பிகாஸ் த ஃபஸ்ட் திங் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் தெம் இஸ் அந்த டெத் பெட் ஆஃப் மை ஓன் பிளட். அவங்கள்ட்ட வர ஃபஸ்ட்டு சீரு இட்ஸ் டெத் ஆஃப் மை சித்தப்பா. So what is that I have achieved in all these days? So when I cried, oh my brothers, both of them, they are crying like anything. So யாரை நம்ம வில்லன் நினைக்கிறோம், யாரை நம்ம எதிரி நினைக்கிறோம்? There is no villain at all in our own relationships. Dear devotees, நீங்கள் யாராவது அப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு அப்படி பகை வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இன்றைக்கே போய் அவங்கள்ட்ட பேசிடுங்க. My humble request to all of you, please don't do the mistake I did. இன்றைக்கே போய் பேசிடுங்க. யாரையுமே வெறுத்து ஒதுக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது. he is gone. ஸோ எதுக்கு இந்த பகை? என்னத்தை சாதிக்க போகிறோம்? என்னத்தை கொண்டு போக போகிறோம்? என்ன கொண்டு போக போகிறோம்? உறவுகளுக்கு மீறி, அந்த அன்புக்கு மீறி, why do we keep or value all these things more than that? Please think about this. I am sharing it openly so that it may inspire any one of you assembled here to walk in a right path. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. இப்போ வெரி சாரிங்க மாதாஜி இடையில பேசுறதுக்கு. எங்க மாமா தாய் மாமா இப்ப பேசாம இருக்காங்க மாதாஜி. அவங்க வந்து ரிலேஷனே வேண்டான வெறுத்து ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்கள போய் இப்ப பார்க்கணும் அப்படின்னா இப்ப நாம வாலண்டரியா போய் பார்க்கலாமாங்க மாதாஜி? At least you should give up all the hatred from your side and Krishna will arrange. Okay மாதாஜி. Thank you மாதாஜி. ஏன்னா I gave up, Krishna arranged this for me. Okay மாதாஜி. Thank you மாதாஜி. Completely you should give up. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே இது வந்து அவங்க பிறந்தவங்க மட்டும்தாங்க மாதாஜி. அவங்க வந்து இப்ப பேசாம இருக்கிறது வந்து அவங்க மனசுக்கு ரொம்ப இதா இருக்குது. Yes, it will. Try பண்ணுங்க. Try பண்ணுங்க.
நத்திங் ராங். ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ நத்திங் ராங். மாதாஜி. தேங்க்யூ ஸோ ஈவன் மச் மாதாஜி. நானும் என் சிஸ்டரும் என்னோட சித்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது வி ஓப்பன்லி ஆஸ், ஏதாவது நாங்கள் தப்பு செஞ்சால் மன்னிச்சிருங்க. வி ஆஸ் பிகாஸ் தேர் எல்டர், வி குட் ஹவ் ஹர்ட் தம் இன் மெனி வேஸ். நாங்கள் நிறைய இடத்துல ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசாமல் போயிருக்கோம், முகத்தை திருப்பிட்டு போயிருக்கிறோம். And Yes, she ma'am. immediately she said, no, 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 you didn't do any mistake, it's all our mistake. So dear devotees, நாளைக்கு அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் அந்த ஹேட்ரடை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. யூ டோன்ட் டிசர்வ் டு பி ஹேட்டட், யூ டிசர்வ் டு பி லவ் பிகாஸ் யூ ஆர் கிருஷ்ணாஸ் ப்ராடக்ட். யூ Yes, ma'am. டிசர்வ் லவ், நாட் ஹேட்ரட். ரைட்? ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. யா. Anything else? Anyone wants to ask her? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, புவன் சிஸ்டர் பிரதர் எல்லாருமே ஒரு மாதிரியா ஹர்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க மாதாஜி. நான் எப்பவுமே அனுசரிச்சு பேசிட்டே தான் இருப்பேன் மாதாஜி. இவங்கெல்லாம் கூட இது என்ன இப்படி நீ அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நீ வழி போய் பேசுறிய அப்படின்னு தான் கேட்பாங்க மாதாஜி. ஆனாலும் நானும் மனசு நொந்து இப்படி பேச மாட்டேங்கிறாங்களே, சரி நம்மளே போய் பேசலாம் அப்படியே தான் மாதாஜி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீக் எங்க தம்பி நத்திங் ராங். நீங்கள் செய்கிற வரைக்கும் உங்களை கிருஷ்ணா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. யூ டோன்ட் ஹவ் அட்லீஸ்ட் அ கில்ட். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.